பாலஸ்தீனத்துல யுத்தம் தீவிரம் அடைஞ்சுகிட்டு இருக்கிற இந்த நிலையில சுவிட்சர்லாந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, பாலஸ்தீன் விடுதலை அமைப்பான ஹமாஸ நாங்க பயங்கரவாத பட்டியல்ல சேர்க்க போறோம், தீவிரவாத பட்டியல்ல சேர்க்க போறோம்ன்ற ஒரு கண்டனத்திற்குரிய அறிக்கையை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க சுவிட்சர்லாந்து. இதற்கு காரணமா அவங்க சில வாதங்களை முன்னாடி வைக்கிறாங்க. என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் இங்கிருந்து இஸ்ரேல்ல போய் தாக்குதல் நடத்தினாங்க. இதுல 1200 பேர் கொல்லப்பட்டாங்க. மேலதிகமா ஹமாஸ் 251 இஸ்ரேலிய ஹாஸ்டேஜஸ அங்கிருந்து பணைய கைதிகளா பிடிச்சிட்டு வந்து இன்னும் பங்கர்ல சில பேர வச்சிருக்கிறாங்க. ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த இந்த சம்பவத்த மையப்படுத்தி தான் ஹமாஸ நாங்க தீவிரவாத பட்டியல்ல சேர்க்க போறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க சுவிட்சர்லாந்து. இதற்கு உடனே பதிலடி கொடுக்கிற விதமா ஹமாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஒரு சுதந்திர போராட்டம். எங்க நாட்ட அபகரிச்சவங்களுக்கு எதிரா நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய நாட்ட மீட்டெடுக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். எங்கள நீங்க தீவிரவாத பட்டியல்ல சேர்க்கிறது மூலமா எங்களுடைய சுதந்திர உணர்வ நீங்க கொச்சைப்படுத்த வேணாம். உடனே சுவிட்சர்லாந்து இந்த முடிவுல இருந்து பின்வாங்க வேண்டும் அப்படின்ற ஒரு அறிக்கையை இன்னைக்கு ஹமாஸ் தரப்புல இருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. பாலஸ்தீன் நாட்டுக்குள்ளே இருந்துகிட்டு அந்த மக்களுடைய இடங்களை பிடிச்சு வச்சு அபகரிச்சுக்கிட்டு அங்க இஸ்ரேல்ன்ற ஒரு நாடை உருவாக்கி அங்க 75,000 பேரை கொன்னு 1,20,000 பேர்கிட்ட கைகளிலிருந்து ஊனமாக்கிட்டு ஒட்டுமொத்த காசா பாலஸ்தீனத்தையுமே அழிச்சு புட்டு இப்படி பண்றவனுங்க இவனுக்கு நல்லவனுங்க. ஆனா அந்த மக்கள் அவங்களோட சுதந்திரத்திற்காக அவங்க நாட்டுக்காக போராடுறவங்க தீவிரவாதிங்க. இதை சுவிட்சர்லாந்து மட்டும் சொல்லல. இந்த உலகத்துல உள்ள எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸுமே இப்படிதான் நடந்துக்கிறாங்க. எது எப்படி போனாலும் சுவிட்சர்லாந்து அவங்க முடிவுல இருந்து பின்வாங்குறாங்களா என்பதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மேலதிகமா இஸ்ரேல்ல ஜெருசலேம் அப்புறம் டெல்லவிவ் இன்னும் பல பகுதிகளில் மிகப்பெரிய காட்டுத்தீ ஒண்ணு பரவிட்டு இருக்குது. இந்த காட்டுத்தீயை அணைக்கிறதுக்காக 3 நாட்களா இஸ்ரேலுடைய படைகள் எல்லாமே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த காட்டுத்தீயை சுத்தமா இவங்களால அணைக்கவே முடியல. இஸ்ரேல் நாடு முழுவதும் எமர்ஜென்சி பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜெருசலேம் அப்புறம் டெல்லவியூல இன்னும் சில பகுதிகளில் உள்ள எல்லா மக்களையுமே அந்த பகுதிகளில் இருந்து வெளியேற்றி இருக்கிறாங்க. பல வீடுகள் எரிக்கப்பட்டிருக்குது, பல விளைநிலங்கள் நாசமாக்கப்பட்டிருக்குது. அவர்களுடைய ஹெலிகாப்டர்ஸ் அப்புறம் இன்னும் தீயணைப்பு வீரர்கள் எல்லாமே அந்த தீ அணைக்க போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா முடியல. இஸ்ரேல்ல இந்த காட்டு தீ கோர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத இதுல இருந்து நம்ம பார்க்க முடியுது. சோ இந்த சம்பவத்துக்கு காரணமா சில வாதங்களை இஸ்ரேல் முன்வைக்கிறாங்க. என்னன்னா, இந்த காட்டுத்தீக்கு காரணம் பாலஸ்தீனிய மக்கள் தான். பாலஸ்தீன மக்கள் தான் ஒரு இடத்துல போய் நெருப்பு வச்சுட்டாங்க, அந்த இடத்துல அட்டாக் பண்ணிட்டாங்க இப்படின்ற பலவிதமான பழிகளை வந்து பாலஸ்தீன் மக்கள் மேல போடுறாங்க. அந்த பாலஸ்தீன் மக்களை கொன்னு குவிச்சு புட்டு இப்ப அவங்க நாட்டுக்கு ஒண்ணு நடக்குதுன்றப்ப அதையுமே தூக்கி பாலஸ்தீன் மக்கள் மேலதான் பழியா போடுறாங்க. சோ இது ஒரு விஷயமா சொல்றாங்க. இரண்டாவது மிக முக்கியமான விஷயமா இதற்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னா, ஹூதிகள். இததான் எல்லா மீடியாக்களுமே சொல்றாங்க. ஊதிகள் சமீபத்துல டெல்லவியூ மற்றும் ஜெருசலேம் பகுதிகள் எல்லாம் சரமாரியான தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏவுகணை தாக்குதல் நடத்துறாங்க, ட்ரோன் தாக்குதல் நடத்துறாங்க. சோ இஸ்ரேல ஒரு நாளுமே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் ஏமன் ஹூதிகள் நடத்தின தாக்குதல்ல ஜெருசலேம் அந்த மலைப்பகுதிகள்ல விழுந்த அந்த ஏவுகணை தான் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீயா பரவிட்டு இருக்கு. சோ இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் ஹூதிகள் தான் சொல்லிட்டு ஹூதிகள் மேலதான் பழிய போடுறாங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான்ற மாதிரி அவங்க காசால பாலஸ்தீனத்துல 1.5 வருஷமா எதை விதைச்சாங்களோ இப்ப அததான் இஸ்ரேல்ல அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ அவங்க பண்ண பாவத்தோட விளைவு தான் இது. மேலதிகமா இந்த காட்டுத்தீக்கு யார் காரணம் அப்படின்ற ஒரு அபிஷியலான எந்த ஒரு நியூஸுமே வரல. சோ பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இன்னும் என்னென்ன அழிவுகள் அங்க ஏற்பட போகுது, இந்த சம்பவத்திற்கு காரணம் யாருன்னு. சோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க. மேலதிகமா இன்னொரு காணொளியில வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.